ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, 2 பேனாவை வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ண போகிறோம். இதை வந்து நான் வந்து வெளியே வந்து போயிருந்தேன். 2 பேனா வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணது. இது வந்து ஆன்லைன்லேயும் வந்து அவைலபிளாக தான் இருக்குது. ஃப்ளிப்கார்ட், அமேசான் 2லேயுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஆனால் வந்து ரேட் ரொம்ப கூட வந்து போட்டிருந்தாங்க. ஆனால் வந்து நான் வாங்கினது ரொம்ப கம்மியான ரேட்டு தான். சரி, ஓகே, இதை ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் வந்து பண்ணலாம். அதுக்கடுத்து இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த பேனாவை வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து நானாக வந்து சும்மா ஒரு பேப்பர் வந்து சுற்றினது தான். இந்த 2 பேனா வந்து நான் நார்மலாக வந்து வெளியில் உள்ள கடைகளில் இருந்து தான் வாங்கிட்டு வந்தது. பாருங்கள், ஒன்று வந்து ஸ்பைடர்மேன் பேனாங்க. அதுக்கடுத்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது பென் 10 பேனா. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாருங்கள், இது வந்து பென் 10 உள்ளது. கலர் வைஸ் வந்து சூப்பராக வந்துருக்கு. இது வந்து நம்மளுக்கு 5 இதில் எழுதுவோங்க. அதாவது 4 இதில் எழுதும். நார்மலாக வச்சோம் அப்படின்னா ஒன்று வராது. ஆமாம், 1 2 3 4 மொத்தம் 4 பேனா வந்து ஒரு இதில் வந்து வரும். 4-in-1 பேனா. அதுக்கடுத்து இது வந்து பாருங்கள், இது வந்து 10 இது சேர்ந்து ஒன்றுங்க. இது எல்லா கலர்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி, ஓகே, இது வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லி தான் வாங்கினது. ஸ்பைடர்மேன் பேனா. இதில் வந்து ஒவ்வொன்றும் நம்மளுக்கு வச்சு வந்து எடுத்து வந்து என்னென்ன கலரில் நம்மளுக்கு விருப்பப்படுறோமோ எழுதிக்கலாம். நான் சின்ன வயசில் வந்து 5 இது சேர்ந்து ஒரு பேனாவில் வந்து வச்சுருக்கேன். ஆனால் 10 இது சேர்ந்து ஒரு இதில் வந்து இந்த ஃபஸ்ட் டைம் வந்து வாங்கியிருக்கேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து ஒவ்வொன்றா வந்து எழுதி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 4 இது வந்து 20 ரூபாய்க்கு வந்து வாங்கினேன். இது வந்து 25 ரூபாய்க்கு வாங்கினேன். இது 20 ரூபாய்க்கு ஒர்த்து. ஆனால் 25 ரூபாய்க்கு ஒர்த்து தான். ஏன்னா நிறைய பேனா இருக்குது. இது வந்து ஆனால் 20 ரூபா. இது மினிமமே 20 ரூபா ரேஞ்சு வந்து போல்க. சரி, ஓகே, மொத்தம் சேர்த்து 45 ரூபாய்க்கு தாங்க வாங்கினேன். ஆனால் ஆன்லைனில் வந்து பாருங்கள், இதோட ரேட் வந்து ஒன்றே வந்து 200 போட்டிருக்காங்க. 199 ரூபா போட்டிருக்காங்க. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபாய்க்கு மேலே தான் போட்டிருக்காங்க. அதாவது 200 மினிமம் போட்டிருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கலாம். எப்படி எழுதுது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக ஒயிட் கலர் பேப்பர் வந்து எடுத்துக்கிறேன் ஒன்று. சரி, ஓகே, எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பென் 10 பேனாவை வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஏன்னா பென் 10 எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கலர் வைஸு. ஸோ அதனால் இதில் எல்லா கலரும் வந்து அவைலபிளாக தான் இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு பென் 10ஓட கலர் வந்து க்ரீன் கலரில் வைக்கலாம். இப்படி அழுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு பேனா வந்து வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பேனா வந்து வந்துடும். அதுக்கடுத்து நடுவில் உள்ளதை வந்து அமுக்கிறோம்னா பேக்கில் வந்து போயிடும். சரி, ஓகே, இது நார்மல் பேனை வந்து ஃபஸ்ட்டு வந்து வச்சு எழுதி பார்க்கலாம். நம்ம என்ன எழுதலாம்? ஹாய்னு எழுதலாம். என்ன எழுத மாட்டேங்குது? எழுதுதுங்க, நல்லா தான் எழுதுது. ஹாய் எழுதியாச்சு. சப்ஸ்கிரைபர்ஸ் விஜய் ஐடியாஸ்ன்னு எழுதிக்கலாம். அன்பாக்சிங் பாருங்கள், சூப்பராக இருக்குது. க்ரீன் கலர் நல்லா தான் இருக்குது. அதுக்கடுத்து இதை வந்து வச்சிடலாம். ரெட் கலரில் எழுதலாம். ரெட் கலரில் என்னது இதே தான் எழுதலாம். ஹாய் யூடியூப். சூப்பர், ரெட் கலரும் நல்லா இருக்குது. அதுக்கடுத்து இதை வந்து இன்னொரு வந்து வச்சிடலாம். ப்ளூ கலர், நார்மல் ப்ளூ கலர் எழுதி பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம நார்மலாக எழுதுகிற ப்ளூ கலரு. இன்னொருக்கு வந்து அகைன் வச்சுக்கலாம். இப்போதைக்கு நம்ம க்ரீனு, ப்ளூ, ரெட்டு வரைக்கும் வச்சுட்டோம். இது நார்மலாக இருக்குது பார்த்திங்களா, இதுவுமே ஒரு பேனா தான். இதை வந்து வச்சுட்டு எழுதி பார்க்கலாம். இது வந்து பிளாக் கலருங்க. ஹாய். இது வந்து பிளாக் கலரு. மொத்தம் 4 கலரில் இருக்குங்க. ஸோ 4 கலரில் தான் இது வந்து இருக்குது. சும்மா நார்மலாக எழுதுகிற பேனா இது வச்சு சூப்பர், நல்லா இருக்குது. இந்த 4 இதுவுமே சூப்பராக இருக்குது. இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா 4 பேனா வந்து அப்படியே இருக்குது. ஒவ்வொரு இது வைக்கமல்ல வந்து ஒவ்வொன்றா வந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். அந்த ஸ்ப்ரிங் டைப்லேருந்து ரிலீஸ் ஆகி இங்கே வந்து பெரிய ஹோலாக இருக்கா. ஸோ அதனால் வந்து கரெக்டாக வந்து வெளியே வந்துடுது. சரி, ஓகே, இதை வந்து இது பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து 10 இது சேர்ந்து ஒரு பேனா இருக்குது பார்த்தீங்களா, இதை ட்ரை பண்ண போகிறோம். இது எப்படி எழுதுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கலராக ட்ரை பண்ண போகிறோம். இதுவுமே அதே மெத்தட் தான் நினைக்கிறேன். இப்படி வச்சுட்டு சென்டர் அமுக்கணும்னா உள்ளே வந்து போயிடும். 10 இது சேர்ந்து ஒன்றுங்க, பரவாயில்ல. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு எல்லோ கலர்னால் இருக்குது. நான் எல்லோ கலர் பேனானா ஃபஸ்ட் டைம் எழுதுகிறேன். சரி, ஓகே, அது எப்படி எழுதுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எங்கிட்ட இருந்து க்ரீன்லேருந்து ஆரம்பிக்கலாம். க்ரீன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுவும் நல்லா தான் எழுதுது. ஆனால் பிடிக்கிறதுக்கு நல்லா பெருசாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ, அந்த மாதிரி எழுதியாச்சு. அதுக்கடுத்து இப்போ க்ரீன் எழுதியிருக்குமா, அடுத்து வந்து எல்லோ கலர் எழுதி பார்க்கலாம். எல்லோ செம்மையாக இருக்குது. எல்லோவும் நல்லா தான் இருக்குது. ஸ்டிக் பேனால் தான் எல்லோ பார்த்துருக்கேன். ஆனால் வந்து ரீஃபில்லில் வந்து எல்லோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க, சும்மா எழுதியிருக்கலாம். இது வந்து பாருங்கள், நம்மளுக்கு எல்லோ கலர் சூப்பராக இருக்குது. எல்லோ வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். இப்போ ரோஸ் கலர், ரோஸுமே செம்மையாக இருக்குது. ஹாய்
சூப்பருங்க. ரோஸும் நல்லா இருக்குது. அதுக்கடுத்து வாடாமல்லி கலர்னு நினைக்கிறேன், பர்பிள் நினைக்கிறேன். பர்பிள் தான். செம பர்பிள் நல்லா இருக்குது. அடுத்து ரெட்டு நம்ம நார்மலாக எழுதுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ரெட் எழுதியாச்சு, பர்பிள் எழுதியாச்சு, லைட் ஸ்கை ப்ளூ, நல்லா தான் எழுதுது. அடுத்து ஆரஞ்ச், செம. அடுத்து காப்பி கலர்னு நினைக்கிறேன் இது. எல்லா கலர்லேயும் செம்மையாக இருக்குங்க. அடுத்து பிளாக் கலரு, எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பிளாக்னா சூப்பராக எழுதுது. மித்த கலரை கம்பேர் பண்ணும்போது பிளாக்கு, அந்த ப்ளூ இதுனா ரெட்டுனா நல்லா எழுதுது. ஆனால் மித்த கலர் வந்து கொஞ்சம் நார்மலாக தான் எழுதுது. இந்த பாருங்கள், ப்ளூ கலர்னால் சூப்பராக எழுதுது. நார்மல் ரீஃபில் உள்ளதுன்னா கொஞ்சம் நார்மலாக தாங்க எழுதுது. ஸோ அதுக்கடுத்து க்ரீன் கலர் ட்ரை பண்ணணுமா? க்ரீன் ட்ரை பண்ணிட்டோம். ஆமாம், ட்ரை பண்ணிட்டோம். மொத்தம் எத்தனை க்ரீன்லேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 கலர் ட்ரை பண்ணிட்டோங்க. 10 கலரில் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குல்ல? எல்லா கலர்லேயும் வந்து ஒவ்வொன்றும் எழுதியாச்சு. இது 25 ரூபா. 25 ரூபாய்க்கு பரவாயில்லன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா 10 கலர்ஸ் வந்து மொத்தமாக தந்திருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஸில் நம்ம எழுதியிருக்குன்னு பாருங்கள். எல்லாமே அதாவது 10 in 1 பேனாங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குல்ல? இது வந்து நல்லா இருக்குது. ஸ்ப்ரிங் டைப்னா தந்திருக்காங்க. வச்சோம் அப்படின்னா நார்மலாக போயிடும். இப்படி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு நார்மல் லெட்டு வந்து இருக்கும். இப்படி வச்சோம் அப்படின்னா வந்து ரிலீஸ் ஆயிரும். இது வந்து இங்கே வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி தந்திருக்காங்க. எடுத்து பார்க்கலாம் இதில் எப்படி தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. மெதுவாக எடுக்கணும், ஏன்னா எடுத்துட்டோம் அப்படின்னா இதாகிடக்கூடாது. பாருங்கள் 10 பேனா சேர்த்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 10 பேனா சேர்ந்து வந்து ஒரு இதில் வந்து தந்திருக்காங்க. அப்படியே வந்து உள்ளே வந்து வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாத்துலேயும் வந்து அந்த இதோட கனெக்ட் ஆகிருக்கு. நம்ம ஸ்ப்ரிங்கோட டைப் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த விருப்பமான கலர் வந்து வைக்கிறோமோ அந்த இதில் வந்து கரெக்டாக வந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. டைட் வச்சுக்கலாம். சரி, ஓகே. உங்களுக்கு இந்த 2 பேனால் எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கலர் வைஸும் நல்லாயிருக்கு. பென்டென் வந்து நல்லா மொக்கதண்டி இருக்குது. ஆனால் 10 கலர் இது வந்து 4 தான் மொத்தமே. ஸோ நல்லா இருக்குது, எழுதுறதுக்குலாம் சூப்பராக இருக்குது. டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து எழுதணும்னா அதை ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேனா வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது ரெண்டுமே வந்து சூப்பராக தான் எழுதுது. இது வந்து வெறும் 4 இது தான். 4 இது வந்து சேர்ந்து வந்து ஒரு பேனலாக இருக்குது. இது வந்து 10 இது சேர்ந்து வந்து ஒரு பேனலாக இருக்குது. ஸோ இது வந்து ரேட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இது 20 ரூபாய்க்கு வாங்கினேன், இது 25 ரூபாய்க்கு வாங்கினேன். மொத்தம் சேர்த்து வந்து 45 ரூபா. ஆனால் இது 25 ரூபாய்க்கு ஒருத்துன்னு சொல்லுவேன், ஏன்னா 10 இது கலர்ஸ் வந்து தந்திருக்காங்களா. ஸோ அதனால் அது போக வந்து இது வந்து வெறும் 4 கலர் தான் வந்து தந்திருக்காங்க. இது வந்து ஆன்லைனில் வந்து ரேட் வந்து எனக்கே கொஞ்சம் பயங்கரமாக இருந்துச்சுங்க ரேட். எதுக்காகனா இது வந்து ஒரு பேனா 25 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம்ல, இதோட ரேட் வந்து 250 ரூபா வரைக்கும் போட்டிருந்தாங்க. 199 ரூபா சம்திங்கில். இதுவுமே அதே ரேட்டு தான் வந்து போட்டிருக்காங்க. எதுக்காக வந்து இது வந்து அவ்வளோ ரேட்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் வந்து நம்ம லோக்கல் ஷாப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப கம்மியான ரேட்டுக்கே நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஸோ ஆன்லைனும் பார்த்தேன், அது நான் லோக்கல் ஷாப்பில் அவைலபிளாக இருந்தேனே லோக்கல் இதில் வந்து வாங்கியாச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்பாக்ஸ் வந்து பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எத்தனை பேனா வந்து, அதாவது 10க்கு அதிகமாக வந்து இருந்து ஒரு பேனாவில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு நீங்கள் எழுதியிருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து 10 இது சேர்ந்து 1 இது வந்து இப்போ தான் பார்க்குறேன். சின்ன வயசில் நான் எழுதியிருக்கேன் 5 இது சேர்ந்து 1ல் வந்து எழுதியிருக்கேன் இந்த மாதிரி நார்மல் பேனா. ஆனால் 10 இது சேர்ந்து 1ல் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸ்பைடர்மேன் பேனானா சும்மாவா அந்த மாதிரி இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோ வந்து குறைஞ்ச 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.